ஹாய், நான் உங்கள் சொல்லும் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நெதர் போர்ட்டல் தான் கட்ட போகிறோம். நெதர் போர்ட்டல் கட்டி சும்மா வேறு லெவலில் உள்ளே போய் இருக்கிற மண்டே நீங்கள் எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணி எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே நெதரில் எதனா நெதரைட்டி இருந்ததுன்னா எதனா அப்படி இப்படி நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்க, அந்த வேலையெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனல் புதுசாக லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் என்னால் தொடர்ந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபன்னான கண்டென்ட்டு, கிராணி, ஐஸ்கிரீமு, மைன்கிராஃப்ட் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்கணும். என்னடா இதெல்லாம் பண்ணி அப்ஜிடின்லாம் ஆஃப்லைன்லேயே எடுத்து வச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் இருக்குது. அது மேலே வீட்டில் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நெதர் போர்ட்டலில் கட்டுவோமா? எனக்கு வாஸ்து டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நெதர் போர்ட்டல் போனதுமே நல்லது நடக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்படி கட்டுவோமா? இப்படி வேணாம். இப்படி கட்டினா எதனா க்ரீப்பர் டமால் நம்ம ஜட்டி உள்ளே போய் வெடிச்சிட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த பிளாக் இங்கே சப்போர்ட்டுக்கு ஒரு பிளாக்கை வச்சுட்டு இதுக்கு மேலே வைப்போம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்று, இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று ஒன்று வைக்கணுமா? ஐயோயோ, வெயிட் மாட்டியா எக். அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி வச்சேன்? பார்த்தீங்களா? ஒன்லி ப்ரோ பிளேயர் கேன் டூ லைக் திஸ் கைஸ். ஓகேங்களா? ஓகே. ஐயோயோ, இதுக்கு மேலே இங்கே ஒன்று சப்போர்ட்டுக்கு வைக்க முடியலையே, ஹைட் ஏட்டலை. சரி விடுங்க, நம்ம இப்படி இங்கே ஒன்று வச்சு சப்போர்ட்டுக்கு ஏற்றிடுவோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு பிளாக் உடச்சா மட்டும்தாங்க வேலையாகும். இல்லைனா இதுக்கு மேலே நம்ம சப்போர்ட் இல்லாமல் வைக்கவே முடியாது. ஓகேங்க, இப்போ கீழே அப்படியே குதிச்சிடுவோம். அம்மா நல்ல வேலை, டேமேஜ் உழுகலை. ஓகேங்க, இப்போ இது 2 பிளாக்கை உடச்சி எடுத்துகிட்டு இப்படி ஒன்று அப்படி ஒன்று. வெயிட்டா தம்பி, அவ்வளோதான். ஐயோயோ, வந்தாச்சு. ஏங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐயோயோ, சாரிங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இது என்னன்னா, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். ஓகே, இருங்க, தண்ணியை போட்டு சும்மா சறுக்குன்னு மேலே ஏறிடும். பார்த்தீங்களா? தண்ணிலாம் வச்சு மேலே ஏறலாம். ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கோங்க. நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதையும் வச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்க 2 பிளாக்கையும் உடச்சி விட்ருவோம். ஓகேங்க, இப்போ சைடில் சப்போர்ட்டுக்கு ஒரு பிளாக் வச்சுருந்தீங்களா, இதை உடச்சிட்டு இங்கே அழகுக்காக இந்த பிளாக்கை வைப்போம். அந்த டீப்ளஸ்ட்டு ஸ்டோஸ்டீஸ்ட்டு அந்த பிளாக்கு. அது என்னது? ஐயா, வாயில் வேறு நுழைய மாட்டேங்குதுங்க. அந்த பிளாக்கை இப்போ எடுத்துகிட்டு வைப்போம். எங்கே இருக்குது? இங்கேயா? இங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஃபெதர் ஃபாலிங் 4 புக்கு, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் 3, இது 2 புக்கும் என்கிட்ட எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். மண்டையா, என்னடா க்ரியேட்டிவ் மோடில் போட்டு எங்களை ஃபேக் பண்ணி ஏமாற்ற பார்க்குறியாடான்னு மண்டியான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. நான் கட்டின ஃபிஷ்ஷிங் ஃபார்ம் அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு போன வீடியோவில் லஞ்சு 3 அந்த புக்கு கிடச்சிது. லஞ்சா லங்கா என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. அந்த புக்கு நம்ம கிடச்சிது. இருக்கிறதுலே அந்த புக்கு எவ்வளோ ரேருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபெதர் ஃபாலிங் 4ம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த ஃபார்மு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கான ப்ரூஃபை கூட நான் நெதர் போர்ட்டலுக்கு போனதும் ஒரு அச்சீவ்மெண்ட் வரும்ல, அது என்னது, அட்வென்ச்சரிங் ஏதோ ஒன்று வரும். அந்த இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. எனக்கு அச்சீவ்மெண்ட்டு கூட அன்லாக் ஆகும். ஓகே, அவ்வளோதாங்க. சும்மா பர்ஃபெக்டாக கட்டி வச்சுருக்கேன். இப்போ மட்டும் நம்ம போகிறோமா நெதர் போர்ட்டல் உள்ள, டம்மால்னு போயிட்டு அப்படியே லாவாவில் விழுகுறோமா அண்ணாவும். எப்பா, நினச்சி பார்க்கவே கொஞ்சம் கதலாக குமுறலாக இருக்குங்க. ஐயோ, எம்எல்ஜி பண்ணுறேன்னு சொல்லி அடி வாங்கியாச்சு. ஓகேங்க, இப்போ எங்கடா கேவுக்குள்ளே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேவுக்குள்ளே போயிட்டு ஸ்கெலிட்டன் கிட்ட குத்து வாங்க போகிறோம். என்னது, ஸ்கெலிட்டன் கிட்ட குத்து வாங்க போறியானா? சும்மா சொன்னேன். போயிட்டு ஃப்ளின்டன் ஸ்டீல் மட்டும் எடுக்க போகிறேங்க. ஃப்ளின்டன் ஸ்டீல் செய்கிறதுக்கு அயன் எடுக்க போகிறோம். வாய் வேறு வளருது. ஓகேங்க, என்னடா காப்பர் ஆர்மரை போட்டிருக்க? போன வீடியோவில் பயங்கரமாக ஃபுல்லாக அயனில் போட்டிருந்தியாடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னதுன்னா, நான் இந்த கேவில் தாங்க ஜாலியாக ஸ்டிப் மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டிப் மைன் பண்ணல, ஒரு லாவா புதக்குன்னு லாவாவில் விழுந்து என் பொருள் எல்லாமே கருகி போச்சு. என்ன பண்ணுறது? எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க, நம்மளுக்கும் அந்த லாவாக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அப்படி தான் அந்த லாவாவில் போய் ஃபஸ்ட்டு விழுந்து செத்தேன். அதுக்கப்புறம் அப்ஜெடின் மைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு லாவா லேக் ஒன்று கண்டுபிடிச்சேன். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க திரும்ப அந்த லாவாலையும் போய் விழுந்து அந்த லாவாலையும் சேர்த்துட்டேன். ஓகேங்களா? மொத்தம் நான் இது வரைக்கும் அந்த 12 டைமண்ட் 12 டைமண்ட் நான் லாவாவில் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரிப் மைன் பண்ணல. என்ன பண்ணுறது, கால கொடுமை. சரி விடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலே போயிட்டு ஃப்ளின்டன் ஸ்டீல் மட்டும் அப்படியே செஞ்சுட்டு வந்துடுவோம்.
சரி இந்த கேவ் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. மேலே ஏரியாவில் அப்படியே டங்கு டங்குன்னு தலையில் இடிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்குது. ஓகேங்க, சும்மா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சறுக்குன்னு பறந்து போயிடுவோம். ஓகேங்க, மறக்காமல் நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபன்னியான ஜாலியான வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, ஆதரவு கொடுங்க கைஸ். சரிங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னது இது? ஃபார்மு, அனிமல் ஃபார்மிங் வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம் ஆஃப்லைனில் உட்காந்து. இதோ பாருங்க, இங்கே ஃபுல்லாக கோழி மண்டேனுங்க, அங்கே ஃபுல்லாக வந்து அக்கேஷா பயாமிலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ் மீட்டட் கவுஸ். ஓகேங்களா, அந்த சைடு அது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஆடு. இதுதான். இதுக்கப்புறம் குதிரை வந்து ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன், அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கேன்ல அதுதான். இன்னொரு குதிரை கூட வச்சுருந்தேன், அந்த குதிரை வந்து சோகமாக இறந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்மெல் பண்ணி வச்சுடுவோம். அயனை ஸ்மெல் பண்ணி அயன் இங்கிட்ட எடுத்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஒன்று செஞ்சுடுவோங்க இப்போ சீக்கிரமாக. ஓகே, வந்துடுச்சு, ஒரு அயன் வந்துடுச்சு, அவ்வளோதான். சூப்பர், பர்ஃபெக்ட், சூப்பர், வெரி 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 குட். நல்ல சகுனம். என்னடா இது சும்மாவே நல்ல சகுனம்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அதாவது நெதர் போர்ட்டல் நம்ம இன்னும் ஓப்பனே பண்ணல, அதுக்குள்ளே அந்த பிக்லின் மண்டேனுங்க குளிக்காமல் இருப்பானுங்களான்னு தெரில, அவனுங்களோட வாசனை எல்லாம் என் மூக்குள்ளே ஈர்க்குது. ஓகேங்க, நல்ல சகுனமோ கெட்ட சகுனமோ ஓகே. உள்ளே முடி வச்சு காலை எடுத்து உள்ளே வைக்க முடிவு பண்ணிட்டான் இந்த சொல்லமிக்கு, யார் பேச்சும் கேட்க மாட்டான். ஓகே, சும்மா நல்லா ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சும்மா வெயிட்டிங்லேயே வெறியேறுது அந்த மாதிரி இருக்குது. இப்போ சும்மா சர்ன்னு உள்ளே போயிடுவாங்க. டைமண்ட் பிக்காக்ஸ் ஒன்று கண்ணுன்னு இருக்குது. ஓகேங்க, உள்ளே வந்தாச்சு, அவ்வளோதாங்க. எப்பா, நதரோட மூச்சு காத்துச்சு, என்னது நதரோட காற்றே ஒரு தனி ஃபீல் தான்டா. ஓகேங்க, ஏங்க இங்கே பாருங்கள், அந்த ப்ரௌன் மஷ்ரூம்ஸ் இருக்குது இங்கே. இந்த ப்ரௌன் மஷ்ரூம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அது எதுக்குன்னு வந்து நான் பின்னால் சொல்கிறேன். பின்னாலனா ஓகேங்க, அவ்வளோதான், வந்தாச்சு நெதரில். அண்ட் தென் கைஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கேட்கணும். நம்ம வந்து ஒரு 30 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதும் ஒரு சின்ன கிவ்அவே, ஒரு மினி கிவ்அவே ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ருப்பீஸுக்கு வந்து ரெடீம் கோடை தான் நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். 50 ரூபாய்க்கு கிவ்அவே, அதுவும் 30 சப்ஸ்கிரைபருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம 30 சப்ஸ்கிரைபர் வந்ததும் வெறும் இப்போ வந்து 29 ஏதோ இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 30 சப்ஸ்கிரைபர் வந்ததும் நம்ம ரேண்டமாக ஒரு ஆளுக்கு 50 ருப்பி ரெடீமு வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க. அதோ பாருங்க, அட்வென்ச்சர் டைமு வந்துருச்சு, அச்சீவ்மெண்ட் வந்து வந்துருச்சுங்க. நான் தான் சொன்னேன்ல, நியாயமானவங்க நான் சொன்னேன் அந்த ஃபெதர் ஃபாலிங்லாம் வந்து நான் க்ரியேட்டிவ் மோடு போட்டு எடுக்கலன்ட்டு, அதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நீங்களும் இந்த ஃபார்மை வந்து கட்டி பாருங்கள். நான் வந்து அந்த ஃபார்மை எப்படி கட்டுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சும்மா வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுங்க அந்த ஃபார்ம், சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு 2 ரேரஸ்ட்டு புக்கு கிடச்சிருச்சு. அது என்னது என்னதுங்க அது? இங்கே தூரத்துலேருந்து பார்க்கல நெதர் ஃபோர்ட்ரஸ் மாதிரியே இருந்தது. ஓகே, இங்கே போய் நம்ம கொஞ்சம் குவாட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணியிருப்போங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சுருவோம். எதுக்கடா என்சான்மெண்ட் டேபிள்னால், நம்ம அந்த பொருள் எல்லாமே என்சான்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்பி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் இங்கே வந்து மைண்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, போதும், ஒரு 9 எக்ஸ்பி இருந்தால் போதும். ஒரு எத்தனை புக்கு, ஒரு 3 புக்கு என்சான்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதை வச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம வரோன்னு தெரிஞ்ச யாரோ நம்மளை பார்த்து பயந்து நம்மளுக்காக இங்கே ஸ்டார்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எந்த மண்டேன்னு தெரில. ஐயோயோ, ஆகலினே டேய், ஒர்ரா காட்டு பண்ணிங்க பசங்களா டேய், வந்துட்டாங்க. ஏங்க இவனுங்க சாதா பண்ணி இல்லைங்க, இவனுங்கெல்லாம் சூற பண்ணி. அதான் அவனுங்க மூக்கை பார்த்தாலே தெரியும், நல்லா பொடப்பாக விரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இவனுங்க வந்து ஹாக்லினுங்க. இந்த பண்ணி கொஞ்சம் டேஞ்சரான வகையான பண்ணி. ஓகே, ஏன்டா டேய் என்டர்மேனே, ஏன்டா என் கண்ணையை பார்க்குற? இவன் என் கண்ணை பார்த்து அடிக்கிறதுக்கு ஓடிடுவான். ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வேறு எதனா கிடைக்குதான்னு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இல்லைனா இருங்க, நம்ம பேசாத வீட்டுக்கே போயிடுவோமா? ஏன்னா இங்கே இருந்தால் ஏதோ ஒரு சின்ன ஆபத்தை என் மூக்கு டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா இவன் மூக்குன்றான்னு பார்த்தீங்கன்னா, என் மூக்குக்கு ஒரு வினோத சக்தி இருக்குது. அது யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏங்க பேசாத இருங்க, நம்ம கொஞ்சம் பிளாக்கை மைண்ட் பண்ணி அப்படியே ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டி அந்த சைடு போய் பார்ப்போம் என்ன தான் எதனா இருக்கான்னு. இந்த கேஸ்ட்டு பயபுள்ள வேறு எங்கேயோ இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. சும்மா நம்மளை போயிட்டு அம்மா டேய் மண்டையா, எப்படி வந்து வாயிலேருந்து பார்க்க போட்டு துப்பி விட்டான் பாருங்க. ஏங்க பேசாத இருங்க, நம்ம போர்ட்டலுக்கு போகிறது சேஃப் இல்லைங்க இப்போதைக்கு. இப்போ நம்ம போர்ட்டலுக்கு போனோம்னா செம்ம டேஞ்சரு. வந்துட்டான் மண்டையன், கத்துறதை பாருங்களேன், நல்லா குரல அந்த மாதிரி கத்துறான். கருமம், என்னடா குரல இது? சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு
எப்படின்னா நம்ம பேசாத இருங்க வீட்டுக்கே போய்டும். ஏங்க அந்த கேஸ்ட் மண்டையை பாருங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடி. ஐயோ அம்மா இருக்காங்க ஏங்க பயந்துலாம் ஓடலைங்க அவன். கொஞ்சம் வீரம் அதிகம். கடவுள் Oh my God! What is this, man? What is this? ஏங்க என்னங்க இது? What is this, man? What is this? இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு எனக்கு. ஏங்க நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்லங்க இந்த லாவாக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேங்குதுன்ட்டு. எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், லாவாலே போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகேங்க, மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஏன்னா நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக மானடைஸ் ஆனால் தான் எனக்கு ஒரு நிம்மதி. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களை இந்த சொட்டையனும் மொட்டையனும் இருக்க வீட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதாவது இந்த கிராணி 2. அப்படி இல்லை சொட்டையும் மொட்டையும்லாம் வேணாம், வெறும் சொட்டை வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே பை கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில்